எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை நீக்கி மேத்யூ சாமுவேல் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக தற்பொழுது இபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது இபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் உள்ளிட்டோருக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 1,10,00,000 ரூபாய் மாநில ஈடு கோரி கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது பதில் மனுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூறியுள்ள தேவையற்ற கருத்துக்களை நீக்குவது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய மேத்யூ சாமுவேல் தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மேத்யூ சாமுவேல் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதில் மனுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூறியுள்ள தேவையற்ற கருத்துக்களை நீக்கி மனு தாக்கலை புதிதாக தாக்கல் செய்தார். இதையடுத்து நீதிபதி பதில் மனுவில் வேறு ஏதேனும் கருத்துக்களை நீக்க வேண்டுமா என்பது தொடர்பாக பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 9ஆம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.